ஆண்டவர் என் குடும்பத்தை தொடுவாரா? சமாதானத்தை இழந்து நிற்கிறேன் பிரதர். 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அம்மா. இழந்ததெல்லாம் திரும்பி தரணும், என் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாகி சந்தோஷமாகணும், தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்குள் 2 அற்புதத்தை செய்து உன் தலையை உயர்த்தி, வெட்கப்பட்ட இடத்தில் உன் தலையை உயர்த்துவேன், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு சகோதரி பவானி, நான் சொல்றது உண்மைதானே? பொய் இல்லையே? That's right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிலாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus. வேலை உனக்கு கை கூட, வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கேரூபை வரத்தை மன்றாட, வேலை உனக்கு கை கூட, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. நாமம் வைத்திருந்தாரே, மன்னோயிற்காய் மரித்தாரே, உன் சேரு ஸ்ரீகரை நீ உதயத்தில் எண்ணு, உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயோடன் போருக்கு நில்லு, பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய, சிந்தனை செய் மனு வேலனை பணிய, காலமே தேவனை தேடு,
தூதன் கேரோபை வரச்சை மன்றாட வேலை உனக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண்விழிச்சு ஜபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு சீலமுடன் பதம் நாடி கொண்டாடு சீரான நிச்சய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு காலமே தேவனை தேடு வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுவப்பா கருணை கடலே மகாராஜனே விடிவெள்ளி நட்சத்திரமே இன்றும் உயிரோடு இருக்கிறவரே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும் என் நாமத்தில் எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்னீரேப்பா. என் பிள்ளைகள் இன்றைக்கு ஓடி வந்திருக்கிறார்கள். ஆசீர்வதித்து அனுப்பும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானை இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாய் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாசிக்க கேட்போமா? இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். எத்தனை பேர் புறமதஸ்தரிலிருந்து கிறிஸ்துவர் அல்லாத குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள்? இதில் கை வைத்து மட்டும் காட்டுங்க. நல்ல கை தெரியுது மாதிரி. சரி, உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமசாமி. உங்க அப்பா பேர்? அம்மா முக்காடு போட்டிருக்கீங்களே, பரமானந்தம். பரமானந்தம். ராமசாமி, பரமானந்தம், முனீஸ்வரன். கை தட்டுங்களேன். எத்தனை பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவங்க? கை தூக்குங்க. வெக்கமா இல்ல? ராமசாமி, முனீஸ்வரன், பரமானந்தம், பரமசிவன் எங்க அப்பா பேர். இங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவங்க. தேவனுடைய வல்லமை என்னென்று அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்னன்னா, ஐ எம் எ கிறிஸ்டியன். எங்க சாமி இயேசுநாதர். இதை கூட என்ன காஸ்பல் தேவை? இயேசுநாதர் 10ன்னு சொல்லி அவருடைய சீசர்லாம் கும்பிடுவோம். நாங்க எத்தனை பெல்லாம் எங்களுக்கு, அவங்க அம்மாவையும் சேர்த்து கும்பிடுவோம். நாங்க என்ன வேற சாமியா கும்பிடுறோம்? முதலாவது தெய்வம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பவுமே சொல்வேன், நான் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை கண்டவன். அந்த வெளிச்சத்தினுடைய வேல்யூ என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு வெளிச்சத்தில் தான் உட்கார்ந்துருக்கேன் இருக்கீங்க. மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். God is God, man is man. தேவன் தேவனாகவே இருக்கிறார்.
இந்த வல்லமை உள்ள தேவனை அறிவதை போல பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு சபைக்கு வந்தோம், பெந்தகோஸ்து சபைக்கு, கிறிஸ்தவனை மாறிட்டாங்களாம்ல. மாறலங்க. இன்னைக்கு வரை நான் மதம் மாறல. நீங்க மதம் மாறி இருக்கீங்களா? இல்லை, மனம் மாறி இருக்கோம். தெய்வம் யாருங்கிறத அறிஞ்சுக்கிட்டோம். கண் திறக்கப்பட்டிருக்கிறது கைகளுக்கு. மதம் மாறுதல எனக்கு அப்பா பேர் முனீஸ்வரன் தான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. ராமசாமி சொல்லணும். எங்கள் அப்பா ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஜெரமியான்னு தான் பேர் மாற்றினாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், பரமேஸ்வர மகன் தான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு கூட ஹிந்தி பைபிளில் பரமேஸ்வரன் தான் பேர். இங்கிலீஷில் எப்படி பேர், இந்த ஹிந்தியில் என்ன எழுதியிருக்கோம்? பரமேஸ்வர். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், பிறிதொரு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தான்னு பாரதி எழுதுறார் கைகளை தட்டி. ஈசன் வந்து எதுல மாண்டானா? சிலுவையிலே மாண்டான், பிறிதொரு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தான். ஈசன் தான் பேரு. சிவன் என்று சொன்னால் என்னது? அன்பு என்று அர்த்தம். சுத்த சிவன் அப்படின்னா தூய்மையான அன்பு. இதை சொல்றதுக்கு என்ன தப்பு? அது சாத்தான் பிரதர், சாத்தான் பேரை மாத்தணும்ல. நகோமின்னு பேரை மாத்திக்கிறேன், மருமகளை தினம் சூடு வைக்கிறேன், நகை 100 பவுன் போட்டால் தான் கட்டிட்டு வரணுங்கிறேன். பேர் மாறி இருக்க, ஆள் மாறல. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், தலைமுடி கலரில் இருப்பான். பார்த்துக்கோங்க. ஜபராஜ் பரமண்டல ஜபம் தெரியாது. ஆரோக்கியராஜ் ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை. சீட்டு ஃபுல்லாகிடுச்சியா, வேற சீட்டை வாங்கிட்டு வாங்க டாக்டர். மகிமை தாஸ் இருட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாரு. ஆசீர்வாதம் கடன் வாங்கியே செத்தான். பார்த்துக்கோங்க. பேரில் ஒரு மாற்றம் வேண்டாம், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா நம்முடைய தெய்வம் யாருங்கிற நம்பிக்கை, விசுவாசம் உறுதியா இருக்கணும். கையை தட்டுங்க. நம்முடைய தெய்வம் யார் என்பது நமக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் கர்த்தர், மாமிசமான யாவருக்கும் தேவாதி தேவன். என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் என்னால் முடியும். அசாத்தியமாயது ஒண்ணுமில்ல. மலையாளத்தில் அசாத்தியமானது, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் இன்றைக்கு காலை உங்கள் மத்தியில் வரப்ப நீங்களே விசுவாசிகள். நான் சாயங்காலம் கொடுக்குற செய்தி வேற இருக்கும், பகல்ல கொடுக்கறது வேற இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் ஆண்டவர் அஞ்சு ரட்சிக்கப்பட்ட ஜனம், சாயங்காலம் கலந்து மிக்சடா வருவாங்க. அவங்களுக்கு இப்படிலாம் பேசினா ஒன்றும் புரியாது. அப்ப தெய்வத்தை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? தெய்வம் யாரு? நாம என்ன கர்த்தரை என்ன அறிஞ்சிருக்கோம் தெரியுமா? முதல்லங்கய்யா நாங்க இந்த சாமி கொலசாமி கும்பிட்டோம்ங்கய்யா, இப்ப எங்க கொலசாமி ஏசுநாதருங்கய்யா. முதல்ல கொட்டடிச்சா நாக்க தள்ளிக்கிட்டு ஆடுவோங்கய்யா பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு. இப்ப பாஸ்டர் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும்ங்கிறாரு, பந்தம் பிடிக்கலைங்கய்யா, அக்னி இறங்குதுங்கய்யா. இப்ப கொட்டடிக்கலைங்கய்யா, தவுல் அடிக்கல, இப்ப ட்ரம் அடிக்கிறாங்க. அது இப்போ எலக்ட்ரானிக் வர ஜிண்டடு ஜிண்டடு ஜின் ஜின் அடிக்கிறான். உடனே அப்போ ஆடுறான். ஸ்டேடியத்தில் பாரு கிளவி கூட ஆடுறான். ஒரு சிப்பாமா இடுப்பை உடைச்சு போடணும். முதல்ல நாக்கு தள்ளி ஆடணுங்கய்யா, இப்போ அமைதியாக ஆடுறோங்கய்யா. ஆராதனை முறை மாறி இருக்கிறது. ஆளு மாறி இருக்கானான்னு தேவை. கைகளை தட்டி ஆராதனை முறை மாறிவிட்டது. அபிஷேக அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு போய் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சு பழம் வச்சு கற்பூர ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு சாமிக்கு பாக்கி கொஞ்சம் அங்கே பாதத்தில் வச்சு எடுத்து வந்துடுவோம், கண்ணில் ஊற்றிட்டு வருவோம். நாம் இங்கே என்ன செய்கிறோம்? இதயத்தை உடைக்கணும். கையை தட்டுங்களேன். இதயத்தை உடைத்து, அந்த இதயம் தேங்காய் உடைக்கும் போது உள்ள என்ன இருக்கும்? வெண்மையாக இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். இதயத்தை உடைந்து அந்த தூய்மையான கண்ணீரை கொட்டும் பொழுது உன்னுடைய இதயத்தை கர்த்தர் வெண்மையாய் மாற்றுகிறார். உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் எப்படி போல வெண்மையா உறைந்த மஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவார். அப்ப தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் இருக்கணும். சர்ச்சுக்கு போறேன் சார், பகல் கூட்டத்துக்கு போறேன் சார், முகாமுக்கு வேற வந்தோம் சார், தினம் வந்தோம் சார், போடுற சாப்பாடுலாம் தின்னுட்டு போனோம் சார், பண்ணி தின்னது மாதிரி திங்கிறதுக்கா வாரம் சர்ச்சுக்கு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. வண்டிக்கு எஃப்சி எடுப்பாங்க. எஃப்சின்னு என்னது?
என்னடா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதை எடுத்துகிட்டு போகணும். இந்த டாக்ஸிக்கெல்லாம் எடுக்கணும், பஸ்ஸுக்கு எடுக்கணும். அதே மாதிரி இத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடினோடனே ஆயில் சர்வீஸ் போயிடும். எங்கே சர்வீஸ் போகும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறைய ஸ்பேர் பார்ட்டு கலண்டுடுது, நட்டு லூஸ் ஆகிடுது, போல்ட்டு லூஸ் ஆகிடுது, ஆயில் குறைஞ்சி போயிடுது, அபிஷேகம் குறைஞ்சி போயிடுது. இது சவுண்டு வருதுங்க, வேறு சவுண்டு, யூஸ்வல் சவுண்டை விட்டுட்டு கெட்ட வார்த்தையாக வருது. அப்போ சர்வீஸுக்கு போகணும். இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் தான் சபை. மெக்கானிக் தான் உங்கள் பாஸ்டர். என்னன்னு கரெக்டாக கம்பெனி மெக்கானிக் போகணும். கண்டவன்ட்ட போய் காட்டினேன்னா ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட்டை போட்டு விட்டுருவாங்க. இல்லாட்டி ஓஞ்சாமானே எடுத்து கிரீஸில் போட்டு ஒரு பேக் பண்ணி மாட்டி விட்டு சரியா பிரிச்சு சார்மா ஒட்டு போட்டு அனுப்புவான். நமக்கு ஒட்டு போடுறது வேண்டாம், ரீப்ளேஸ்மெண்ட். கைகளை தட்டுங்களேன். ஒட்டு போடுறது வேண்டாம். சபைக்கு வந்ததும் நம்மை சரிப்படுத்தி, நம்ம என்ன வியாதிங்கிறது ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஆவிக்குரிய வியாதி என்பதை டயக்னோஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பதில் வேற என்ன வைக்கலாம் அப்படின்னு வார்த்தையை பிடிச்சி உள்ள வச்சு உனக்கு கிளியர் பண்ணி வாட்டர் சர்வீஸும் பண்ணி அப்புறம் தொடச்சி எடுத்து அப்படி ஒரு பார்வை பார்த்து இப்போ வண்டி எடுத்துட்டு போங்க அப்படி சொல்ற சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல, அதுதான் சபை. கையை தட்டுங்கள. ஆண்டவர் உங்களை அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். பகல் கூட்டம் எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு சர்வீஸ் நடக்குது. உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் போனது வந்தது, போல்ட் கலந்தது, நட்டு கலந்தது, சில பிரி கலந்ததெல்லாம் வரும். இந்த பிரியெல்லாம் சரி பண்ணி மாற்ற வேண்டிய பொருளெல்லாம் மாற்றி கர்த்தர் சரி பண்ணுகிற நேரம் தான் இந்த ஆராதனை நேரம். அப்போ என்ன சார் நல்ல மெக்கானிக்கா? அவரால் எல்லாம் கொடுங்க. அவர் சகலகலா வல்லவர். அவர் தான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். கைகளை தட்டி, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. நம்ம வாழ்க்கையில் மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். சங்கீதம் 102:27, எபிரேயர் 1:12 சொல்லுகிறது, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. 2024 முடிஞ்சிடுச்சு, 2023 முடிஞ்சிருச்சு. நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் போயிட்டாங்க. போன மாதம் 10ஆம் தேதி என்னுடைய உடன் பிறந்த ஒரே அக்கா, 4 தங்கச்சி, எனக்கு 63 வயது முடிந்து 64 ராத்திரியில் படுத்தாள். காலையில் போய்விட்டார் பெங்களூரில் மகன் வீட்டில். எனக்கு அதை தாங்க முடியல, ஷாக். ஒரு 10 நாள் படுத்திருந்து போயிருந்தா ஒன்றுமே தெரியாது. எப்போ போகிறோன்னு நமக்கு தெரியாது. இரவு 10:30 மணிக்கு செய்தி கொடுத்திருக்கிறாள். ஒரு செய்தியானது, கர்த்தருடைய வார்த்தை என்பது கடினமான இதயத்தை உடைக்க வேண்டும், உடைந்து போன இதயத்தை தேற்ற வேண்டும். அதுதான் தேவ ஆவியானவர் பேசுவது என்று செய்தி கொடுத்திருக்கிறாள். வசனம் போட்டிருக்கிறார், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோட ஊழியம் செய்யுங்கள். தன் பேரனோடு கட்டிப்பிடித்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்கா. காலையில் ஆள் இல்லை. துடித்து விட்டேன். திருவனந்தபுரத்தில் இருந்தோம், நானும் மற்ற சகோதரிகள்லாம் முதல் முறையாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கோம். ராத்திரி கிடச்சிது. காலையில் 7 மணிக்கு அவங்க மகன் கூப்பிடுறான். உடனே மதுரை புறப்பட்டு வந்தோம். அவங்க வீட்டுக்காரர் அடமன்ட்டு, இங்கே பெரிய குளத்தில் தான் அடக்கம் பண்ணணுங்கிறார். சுடுகாட்டில் போய் எல்லாரையும் தகனம் பண்ணுற இடத்துல இவனையும் வச்சு அடக்கம் பண்ணணுன்றாரு. கஞ்சி கதறி கூத்தாடி மதுரை கொண்டு வந்து நம்ம இயேசுமர வளாகத்தில் அடக்காராதனை பண்ணி எங்கள் அப்பா அம்மா கல்லறை எங்கே இருக்கிறதோ அதற்கு பக்கத்தில் வைத்தோம். அப்போ சிலரை நம்ம இழந்திருக்கோம், சிலர் நம்ம விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இன்று வரை நம்மேல் வைத்த அந்த கிருபையின் ஆண்டு முடிந்து போகவே இல்லை. வருஷங்களின் நன்மையினால் முடிசூட்டுகிறவர், பாதைகளை நெய்யாய்ப்புடைய மலைகளெல்லாம் வழியாக்குகிறவர். தெய்வம் யாருங்கிறத வீட்டில் போய் மட்டமல்லாக்கப்படுத்திட்டு கையை நெத்தில வச்சுட்டு லைட்டையோ ஃபேனையோ மேலே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் யார் அப்படின்னு கேளுங்க. உங்க மனசாட்சிகளை, நட்சத்திரங்களை படைத்தவர், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை அங்கே நில் மிஞ்சி வராது என்று சொல்லி கட்டளையிட்டவர், அண்டச்சராட்சங்களை உருவாக்கினவர். ஒரு நட்சத்திரம் பூமியை மாதிரி 9 மடங்கு பெருசா. அப்ப என்ன முடியாத அத்தனையும் பேரிட்டு இலக்கமிட்டு நம்பர் போட்டு அழைக்கிறாராம். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனாய் என்னுடைய தேவன் இந்த
ஃப்ரேமில் சித்திரக்காரன் ஓவியன் வரைந்து வைத்திருப்பான். கெட்சமில் இருப்பது போல ஒரு போட்டோ, வாசல் என்று தட்டுவதை போல ஒரு போட்டோ, ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இருதய ஆண்டவர்னு சொல்லி நெஞ்ச கழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அப்புறம் இப்படி சிலுவையில் தொங்குறது மாதிரி ஒரு போட்டோ. இது போய் கடையில் அவன் வரைந்து சட்டத்தை போட்டு கண்ணாடியை போட்டு விற்பான். நம்ம அம்மா மாதிரி போவாங்க சர்ச்சை முடிச்சுட்டு, ஏசுநாதர் படம் வேணும் சார். ஆமாம், எவ்வளவு சார்? 100 ரூபா. 75 ரூபாய்க்கு வாங்கிக்கங்களேன், கொடுத்துக்க. யாருக்கு விலை பேசுகிறா? எத்தனை ரூபாய்க்கு? 100லேருந்து 75. அப்படின்னா அவன் சொல்லுவான், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சார் அம்மா, 80 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு போயிருங்க. யாரா? ஏசுநாதர் 2 பேரும் பேரம் பேசுகிறான். இவ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவா அதை கூட்டு வந்து மாட்டி வச்சு பேரப்பிள்ளையை காட்டுறா. ஜீசஸ் பாரு, மூஞ்சில் என்ன தாறு, காய்ச்சின தாரை ஊத்திரணும். அங்கேயா ஜீசஸ் இருக்கிறாரு? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொர்பம் ஒன்றும் இல்லையே. அவர் ஜோதிமயமானவர், அனந்த ஞான சுரபி, ஆதிநாயகா ஜோதிநாயகா அனந்த பேர் இன்பநாயகா, ஜாதிநாயகா ஜாதிநாயகன் அன்பா வேதநாயகா விளங்கும் சங்கீத நாயகா மேசியா இயேசுநாயகா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆதிநாயகன், ஜோதிநாயகன், அனந்த பேர் இன்பநாயகன். தியானிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவரை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்கணும். சும்மா ஜெபம் பண்ணேன் பிரதர் சிஸ்டர் பிரதர், நான் சொல்றதை கேளுங்க. ஒருவன் ஞானஸ்தானம் விடுத்து விட்டால் கிறிஸ்தவனாகி விடுவானா? இல்லை. ஒருவன் பரிசுத்தாவியை பெற்று விட்டால் கிறிஸ்தவனா? இல்லை. அந்நிய பாஷை பேசினால் கிறிஸ்தவனா? இல்லை. வரங்கள் கிரியை செய்கிறது, குணமளிக்கும் வரத்தை பெற்று குணமளித்து ஊழியத்தை செய்தால் கிறிஸ்தவனாகி விட முடியுமா? இல்லை. நல்ல பைபிள் டீச் பண்ணுவாங்க, பயங்கரமான பைபிள் காலேஜெல்லாம் படிச்சு நல்ல நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களா? இல்லை. உபவாசம் பண்ணுகிறேன் சார், இல்லை சார். பயங்கரமா நான் ஆண்டவர் அதிகாலை ஜபம், மத்தியானம் நைட்டு ஜபம், இரவு ஜபம், உபவாச ஜபம் எல்லாம் கிடைக்கூட வேதத்தை ஒழுங்கா வாசி மனனம் செய்து மனப்பாடம் பண்ணி சண்டே கிளாஸ் வந்து ஒப்பிக்கிறேன் சார். நான் கிறிஸ்தவனா? இல்லை. என்ன சார் அநியாயமா பேசுறீங்க? அப்ப யார் சார் கிறிஸ்தவர்கள்? இந்த வேதத்தின்படி தங்கள் வாழ்வையும் மனதையும் மாற்றி இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி வாழுகிறவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். கைகளை தட்டுங்க. வார்த்தை தான் தெய்வம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை என்பதே, தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. வார்த்தை தான் தெய்வம். இந்த பைபிள் வேணா ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு சாதன புக்கா இருக்கலாம், அதில் உள்ள எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் தெய்வம்னு நம்புங்க. எனவேதான் இந்த வசனத்தை தியானியுங்கள், தியானியுங்கள், தியானியுங்கள். எப்பொழுதும் உங்களை காதில் இரும்பு காய்ச்சி ஊத்துறோம். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கரிசோறு பிரியாணில இல்ல, சண்டை போடுறதுல இல்ல, மற்றவ ஊர் புறணியெல்லாம் பேசி 4 குடும்பத்தை கெடுக்கிறதுல இல்ல, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுமா. அவரை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்காரு, அப்படி இல்லை. அந்த பொண்ணு மட்டும் என்னவா, அப்பா அவ நயன்தாரா மாதிரியே இருக்காங்க. இவன் சில சர்ச்சுக்கு வரதே யாரும் ஆளை பார்க்கறதுக்கு, பின்னாடி பிதிக்கிட்டே இருப்பான். பார்த்துங்க, பிதுக்கு. நம்ம இப்போ என்னடா போன பைபிள் பார்க்குறேன் பிரதர். யாராவது பைபிளை மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த விரல் இயங்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிடுவேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தை எடுங்க, இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட். அது ஏதாவது சாஃப்ட்வேர் அடியாயிருச்சுன்னா எரைஸ் ஆகிடும். அடுத்த சேனலில் அசிங்கமான படத்தை பார்த்துட்டு இந்த சேனலில் மொபைலில் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பின்னாடி சாட் பண்ணுவான், இங்கேருந்து சாட் போவோம். ரொம்ப ஜாக்கிரதா இருங்கடா, டேய் லூசு பயிலடா, செத்து போயிட போகிறீங்க. முதல் நாள் யாரும் அறிமுகமும் இல்லாத இடத்துல ஹாய் அப்படின்னு வரும். என் பேசாமத்தனமாக இருக்கணும், யாருன்னே தெரியாததுக்கு திருப்பி ஹாய் சொல்கிற.
திருப்பி இவனும் ஹாய் அப்படின்னு போடுவான். அடுத்த நாள் குட் மார்னிங் அப்படி, ஓ சூப்பராக இருக்கே, இது நல்லா இருக்கே, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். அடுத்த நாள் வரும், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா. இவனுக்கு அது பார்த்தா அது பார்த்துக்கோங்க, உடனே பேண்ட் பண்ண அப்படி மொபைல் உட்காந்துட்டு யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் இவன் அடிப்பான், கியூட். அடுத்த நாள் ஒரு ஹார்ட் வரும். என்ன வரும்? ஹார்ட். ஹார்ட்னா அன்புன்னு நினச்சிக்குவீங்க. இவனும் ஹார்ட் அனுப்புவான். அதுக்கு அடுத்த நாள் ஹார்ட்ல அம்பு தொலைச்சிக்கிட்டு நிற்கும். பார்க்காதடா, அவன் அம்பு அவன் ஈரலை பிளந்தது, செத்து பெருவெடி. அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. உனக்கெல்லாம் என்ன சார் கலடு, உனக்கு என்ன தெரியும்? லவ் பத்தி உனக்கு என்னையா சார் தெரியும்? எங்க காதல் தெய்வீக காதல். விளங்காதவள, காதலுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. காதல் என்றால் அன்பு என்று அர்த்தம் அல்ல. தாய்மையில் வைப்பது அன்பு, இரவின் மேல் வைப்பது அன்பு, சகோதரி மேல் வைப்பது அன்பு, ஃப்ரெண்டு மேல வைக்கிறது அன்பு. ஆனா எதிர்ப்பாளரோடு வைக்கிறது அன்பு அல்ல, பாலியல் ஈர்ப்பு. கையை தட்டுங்களேன். பாலியல் ஈர்ப்பு. காதலுக்கு என்ன அர்த்தம்? பாலியல் ஈர்ப்பு. லவ் என்றால் அன்பு. காட் இஸ் லவ் என்றோம். அதே இங்க போட முடியுமா? இடத்துக்கு இடம் பொருள் மாறுபடும். இடத்துக்கு இடம். எங்க நான் திருநெல்வேலிக்காரன், கேரளாவிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தனால மலையாள ஆக்சென்ட் தான் எனக்கு நிறைய வரும். அப்போ இலங்கைக்கு போனேன். அப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நிறைய போட்டாங்க. சாப்பிடுங்கள் பிரதர், சாப்பிடுங்கள் பிரதர் அப்படின்னு சாப்பிட வச்சாங்க. நான் மதி அப்படின்னேன், திருப்பியும் போட்டாங்க. மதி அப்படின்னு திருப்பியும் போட்டாங்க. என்ன லூசு பொம்பளையா இருக்கும் இது. மலையாளத்தில் மதினா என்னது? போதும். சிங்களத்தில் மதினா என்னது? வேணும்னு அர்த்தம். இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க. அப்ப பொருள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுகிறது. இப்ப பாஷை தெரியாதுன்னா ரொம்ப பிரச்சனை. பார்த்துக்காங்க. இப்போ ஒருத்தன் தெலுங்குக்காரனும் தமிழனும் ஆந்திராவுக்கு அண்ணாச்சி வியாபாரத்துக்காக போயிட்டு இருக்கார். இவருக்கு முத போறதுனால எந்தெந்த ஊர்னு தெரிஞ்சுக்கணும் இருக்கிற ஆசை. அப்ப தெலுங்குகிட்ட கேட்டாரு, அண்ணே அண்ணாச்சி இது எந்த ஊரு? அது பேசாம வந்தாரு. காது கேட்காதோ, அண்ணாச்சி இது எந்த ஊரு? ஏமண்டி அப்படின்னாரு. ஏமண்டினா என்னது? என்ன சார் அப்படின்னு அர்த்தம். ஓ இந்த ஊர் பேர் ஏமண்டியா, சரி. அடுத்து ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அப்ப கேட்டார், அண்ணாச்சி இது எந்த ஊரு? ஏமண்டி அப்படின்னாரு. ஓ நம்ம ஊர்ல சின்ன ஏமண்டி பெரிய ஏமண்டி மாதிரி, அது சின்ன ஊர், இது பெரிய ஊரா இருக்கணும். அடுத்து ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அப்ப அண்ணாச்சி இது எந்த ஊரு? ஏமண்டி அப்படின்னா. என்னடா அதுக்கு ஏமண்டினா இதுக்கு ஏமண்டிண்டா? இந்த ஊர்ல 1ஆம் நம்பர் ஏமண்டி, 2ஆம் நம்பர் ஏமண்டி, 3ஆம் நம்பர் ஏமண்டி. அடுத்து சொன்னா நம்மளை கிண்டல் அடிக்கிறான்னு அர்த்தம். பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி இது எந்த ஊரு? ஏமண்டினா. ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் ஏமண்டினா? மட்டார் 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 அடிச்சான். அடிக்காதன்னு சொல்றதுக்காக தெலுங்குல கொட்டேத்து கொட்டேத்து கொட்டேத்துடா. இத முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அந்த ஊர் பேரு கொட்டேத்துன்னு. கொட்டேத்துனா என்னது? அடிக்காத. போதும், அடிக்காதான்னு அர்த்தம். ஏமண்டியும் ஊருன்னு நினைச்சுக்கிட்டான், கொட்டேத்தையும் ஊருன்னு நினைச்சுக்கிட்டான். சில ஆலயத்துக்கு வர்றவன் என்ன சொன்னாலும் அவனுக்குன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் எரும மாட்டின மழை பெஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பான். வருவான், ஜெபம் பண்ணுவான், பாஸ்டர் குலுக்குவாங்க. வீட்டில் போய் மாமியார் படுத்திருக்கோம், அம்மா ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்குறியா? போரு, இப்போத்தான் அங்கே ஆராதனை முடிச்சுட்டு வந்திருக்கோம். உனக்கு அவிச்சு கொட்டியே நான் மெலிஞ்சு போயிட்டேன். அபிஷேகம் அங்கே வேற அபிஷேகம். ஏன்னா வார்த்தையை செவி வழியாய் கேட்டார்கள், இதயத்துக்குள்ளே போகவில்லை. வசனம் நம்மை சுத்தமாக்கணும். வசனம் நம்ம கேரக்டர்ஸை மாற்றணும். வார்த்தை நம்முடைய வாழ்வின் விதங்களை, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கணும். இப்ப கேத்தலிக் கிறிஸ்டியன், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் என்ன வித்தியாசம் சார்?
முதல்லையாவது ஜுவல்லாம் போட மாட்டீங்க, வெள்ளை வெள்ளையாக கட்டுவீங்க. அப்போ அதையாவது பார்த்து மக்கள் இவங்கெல்லாம் பெந்த கோசுக்காரங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஃபேஷன் ஷோவே நம்ம சபைகளில் தான் நடக்குது. இங்கே இல்லை, நான் மதுரையிலாம் சொன்னேன், சென்னையில் சொன்னேன். ஃபேஷன் ஷோவே இங்கே தான் நடக்குது. பசங்களை அனுப்பினா நீ அங்கே போக மாட்டாங்க, பாவத்தில் விழுந்து விடுவோன்னு போக மாட்டாங்கிறான் ஒருத்தனும். ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ பிரசங்கி மாதிரி, பெண் பிரசங்கி மாதிரிலாம் பாருங்கள், அவங்க ட்ரெஸ் கோடெல்லாம் பாருங்கள், முடி இப்படி சுட்டி இங்கே விட்டு அப்படி ரத்த கட்டேரி மாதிரி அப்படி ஃபுல்லாக போட்டு, அப்புறம் மேலே ஷால் ஒன்றும் போடுறதில்ல. என் தங்கச்சி என் பிள்ளைங்க தான், நான் உங்களுக்கு அப்பா தாத்தா வயசு தான், அது சேலை கீழே இழுத்து விட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி. ஒரு அம்மா நேற்று முந்தான் நான் ஒரு சேனலில் பார்க்குறேன், பூ எடுத்து அப்படி முன்னாடி போட்டுச்சு, சாரியெல்லாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுச்சு, ஜுவல்ஸ் அதையும் சேர்த்து எடுத்துட்டான் வீடியோவில் எடுத்து. அதுக்கப்புறம் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் எப்படி இருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்களா? கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன், என் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் அவரை பிரதிபலிப்பதா இருக்க வேண்டும். கைகளை தட்டி, உங்களை ஆவிக்குரியவர்கள் மறுபுறப்படைந்தவர் ரட்சிக்கப்பட்டவன் அறிந்து கொள்வதற்கு அடையாளம் எது? நீங்க பைபிள் எடுத்து இடிக்கிட்டே வர்றதா? இல்லை. பக்கத்து விட்டு மாரியம்மா, லட்சுமி, முத்துலட்சுமி இவங்கெல்லாம் உங்களை கிறிஸ்தவங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க வீட்டு கோழி உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள வச்சா ஒரே ஆட்டி சாத்து, அல்லேலுயா சோத்திரம், பிசாசு வருகிறது, அடுத்து குழம்பு வச்சிருவாங்க. அப்பா அது பிசாசு இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை ப்ரூவ் பண்ணிடணும். எதில்? வாழ்க்கையில். ஒரு அல்லேலுயா சொல்லுங்களேன். அப்போ என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு பெஸ்ட் டாக்டராக பாருங்க, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்களே, எந்த பெஸ்ட் டாக்டர் இருக்கிறான்? இப்போ போனதும் புக்கை பார்க்குறான், நம்மகிட்டயே கேட்பாங்க 10 நிமிஷம், அது என்ன செய்யறது சொல்லுங்கள், என்ன செய்யறது சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் செய்தா தொட்டு கூட பார்க்க மாட்டான், மருந்து எழுதி கொடுத்துருவான். அந்த மருந்தில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வயிறெல்லாம் வெந்து அதுக்கு ஒரு அல்சர் வந்து செத்து போயிடுவோம். அந்த காலத்தில் டாக்டரே கையை பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்தா, இப்படி இருக்கா, இப்படி திரும்பி படுக்கிறீங்களா, இந்த காலை இப்படி தூக்கி போடுறீங்களா, எந்திரிக்கும் போது கையை ஊனி எந்திரிக்கிறீங்களா, இப்படிலாம் கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு இதாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பார். சரியா போயிடும். அப்போ சர்வீஸ் ஓரியன்டாக இருந்துச்சு, இப்போ கமர்ஷியல் ஓரியன்டாக மாறிடுச்சு. வைத்தியமும் மாறிடுச்சு, ஊழியமும் மாறிடுச்சு. அப்போல்லாம் ஊழியத்தை ஊழியமாக செஞ்சாங்க, இப்போ ஊழியத்தை கமர்ஷியலாக செய்கிறான். அதனால தான் ஆண்டவரை சரியா அந்த ஜனம் அறிந்து கொள்ள முடியலை. நீங்கள் அப்படி அறியக்கூடாது, அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவரில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி அவரில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவர் மாறாதவர், வல்லமையில், கிருபையில், ஞானத்தில், அன்பில் மாறாத தெய்வம். அவர் உங்களை ஆசீர்வதிப்ப போகிறார். உங்களுக்கு எது முடியாதுன்னு நினைக்கிறீர்களோ அது இன்றைக்கிலிருந்து முடிய போறது. எது இனிமே இல்லை, ஐ எம் டிப்ரெஸ்ட், நான் சோர்ந்து விட்டேன், இனி தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, ஜான் போனா என்ன முழம் போனான்னு நிலைமையில் நிற்கிறேன் சார் அப்படிங்கிற நேரத்தில் தான் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி அவள் ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். கையை தட்டுங்களேன். அதுவரை ஒரு சின்ன அடையாளம் தெரியாதுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள போடும்போது ஒரு குடம் தண்ணி பக்கத்தில் இருந்தால் கூட ஆறுதலாக விழுந்திருப்பாங்க, தூக்கி ஊற்றிட்டு வந்துடலாம்னு. கொஞ்சம் மேகம் கருத்து இருந்தால் கூட நெருப்பு அணைச்சிரும்னு நினச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க. போட்டது 3 பேர். அங்கே ராஜா பார்த்துட்டு இருக்கார், சுற்றி வராங்க 4 பேரா. என்னப்பா 4வது மனுஷன் தேவதூதனுக்கு ஒப்பா இருக்கிறானே, ஐயோ சீக்கிரம் தூக்கி விடுங்க. தூக்கி விட்ட போட்டது 3, சுத்தினது 4, வெளியே வந்தது 3. அந்த ஒருத்தர் யார் சார்? அதான் நீங்க நாளைக்கு என்ன பிரச்சனைக்குள்ள போறீங்களோ உங்களுக்கு முன்னாடியே அங்க போய் ரிசர்வேஷன் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படியே புலம்பி போயிடுவல்ல. இப்ப பென்னி வந்து எதையாவது கேட்பான், அண்ணே அப்படி செய்யலாமா, தம்பிக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யலானே? என் பதில் என்ன இருக்கும்?
அவ்வளோ, பதிலே பேச மாட்டேன். இந்த ஆள் ஆமான்றானா இல்லைன்றானா, இல்லை கட்டுவானா கட்ட மாட்டானா, ஏதாவது எண்ணம் வரல. என்ன கேட்குறேன், சரிடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் வருவான், கேட்க மாட்டான். நான் ஒரு செக் புக் எடுத்து, இந்த ஃபீஸ் கட்டு, தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்ல, நான் கேட்பேன். நான் பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், இல்லை நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இதை மொபைலில் வந்து அல்லது லேப்டாப்பில் இமெயிலுக்கு பதில் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, கண்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். இவன் நினச்சி திமிரு பிடிச்ச ஆளாக இருப்பான் போலுக்கு, பதிலே பேச மாட்டேங்கிறான் பாருன்னு. ஆனால் கரெக்ட் டைமுக்கு அவன் விஷயம் நடந்துடும். தெய்வம் அப்படிதான், நமக்கு காணாதவர் போலவே இருப்பார். நம் எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை நம்ம யாரும் முட்டாளாக்க முடியாது. சில வேளைகளில் சாத்தானுடைய கூட்டத்தாரும் நம்மை முட்டாளாக்க நினைப்பார்கள். அதற்கு முன்னே நமக்கு தெய்வம் ஞானம் கொடுத்துருவார். டிஎல் மூடி பிரசங்கியார், மோடி அல்ல மூடி, டிஎல் மூடி பிரசங்கியார் பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒன்று கையை அப்படி காட்டுங்க சிஸ்டர். 1 2 3. நடிகர் விஜயை பற்றி எத்தனை பேர் தெரியும்? மூஞ்சி முகரையும் பாருங்க. மூடி பிரசங்கியார் தெரியாது, ஹட்சன் டெய்லர் தெரியாது, வில்லியம் கேரி தெரியாது, சீகன் பால்கா தெரியுமா? அவர் எங்க இருக்காரு? நீங்க கொஞ்சம் உட்கார்றீங்களா? அந்த காலத்தில் நான் திருச்சிக்கு வரேன்னா போஸ்டர் ஒட்ட வேண்டான்றவேன். ஏன்னு தெரியுமா? எனக்கு ஒரு போஸ்டர் அங்கே இருக்கு. இந்த திருச்சியே பரப்பி விட்டுருவாங்க, பிரதர் வாராருன்னு. ஒரு ஃபோன் தான். எப்படின்னா சீலா சிஸ்டர் இருக்காங்கல்ல, பரப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மற்றவங்க யாருக்காவது தெரியுமா? சீகன் பால்க்கு எங்கே இருக்கார்? சரி, இருக்காரா இறந்துட்டாரா? சரிங்க. இந்த பைபிள் யார் எழுதி கொடுத்தது? சீகன் பால்க்கு. அவர் தெரிய மாட்டேங்குது. மூடி பிரசங்கி யாருன்னு தெரிய மாட்டேங்குது. டாக்டர் பெல்லிகிராமாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னது யாரு? சொன்ன கை தூக்கிடுங்க டக்குன்னு. திட்டுவேன், நான் ரொம்ப பயங்கரமாக திட்டுவேன். நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு 30 இருக்குமாம்மா வயசு? 40 ஆச்சு. அப்போ இதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க யாராவது சொல்லுங்களேன். ஒரு 25 20 30 இருக்க பிள்ளைங்க யாராவது? பில்லிகிராம், டாக்டர் பில்லிகிராம்னு தெரியும் அங்கிள் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இதான் உங்க ஜென்ரேஷன் லட்சணம். யாரை பெற்று வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? கழுதைகளை. விஜய் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். நயன்தாரா தெரியுமா? தெரியும். அப்புறம் இப்படி தலையை இப்படி ஒருத்தர் இப்போ வச்சுக்கிட்டு நடிக்கிறாரு. யாரு? எந்திரடா தம்பி, எந்திரா சார், சூப்பர் பையன், எந்திரிப்பா. வயசு என்ன? 14 வயசுக்கு யோகி பாபு தெரியுது. ஐம்பது வயசு 40 வயசுக்கு சீகன் பால்க்கும் தெரியல, பில்லிகிராம் தெரியல. நீங்க என்ன இளவ கொட்ட போறீங்க? சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இவர்கள்லாம் நம் தேசத்தில் நம்ம அப்பே ராமசாமி, கந்தசாமி, மூக்கே முனியாண்டியா இருந்தான். இவங்க வந்ததுனால தான் இந்த மெய்ப்பொருளை அறிஞ்சுக்கிட்டோம். இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவருடைய புஸ்தகங்களை வாங்கி கொடுத்து வாசிக்க சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. வெறும் ஜபம், திங்க, கேமுக்கு போனால் பிரியாணி போட்டுருவார் பாஸ்டர், அது சாப்பிடுவோம். அப்புறம் அது போட்டுருவாங்க, டான்ஸ் பார்ப்போம், கூத்து பார்ப்போம். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இந்தியாவுக்குள்ளே எப்படி சுவிசேஷம் வந்தது, இவ்வளோ கிறிஸ்தவர்கள் எப்படி வந்தோம், எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டோம். இன்னைக்கும் கிறிஸ்தவத்திலிருந்து தான் கிறிஸ்தவங்களை எப்படிங்கிறான் ஒழிய ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது. தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரிய வைங்க. பரிசுத்தவான்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இந்தியாவுக்கு அந்த மிஷினரிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுவின் சீடரில் ஒருவர் மட்டும் இந்தியாவுக்கு வந்தார். பேர் என்ன? தோமாவா? சரி, எங்கே வந்து இறங்கினார், எங்கே மரித்தார்? நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சின்னமலையிலையா? இல்ல, பிள்ளைங்கிட்ட கேட்கிறேன் பிரதர் ப்ளீஸ். தோமா இயேசுவின் சீடர், எந்த இடத்துல வந்து இறங்கினாரு, எந்த இடத்துல வந்து மரித்தார்?
ஒருத்தர் சொல்லுங்களேன், தெரிஞ்சா? தெரியுமா? தெரியுங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க போதும். பிள்ளைங்கள தெரியுன்றவங்க. இந்த 500 ரூபா கட்டில் ஒன்று எடுத்துட்டு வாடா. இப்போ சொல்லுங்களேன், சீக்கிரம் எடு, பேக்க திறந்து எடு. ஒரு கட்டு கொடு, 50,000 கொடுத்துருவோம். 500 ரூபா கட்டு ஒன்றா 50,000 தானே? அது லஞ்சம் கொடுத்தா தான் சொல்லுதுங்க பாருங்க. தோமா எங்கே வந்து இறங்கினார், எங்கே எந்த இடத்துல மரித்தார்? நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், பெரியவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். பாப்பா நீ சொல்லு. தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. பயங்கரமாக முக்காடெல்லாம் போட்டு உட்காந்துருக்க. சரி, டேய் நம்ம போய் எந்திரா. யோகி பாபு வர தெரிஞ்சு வச்சிருக்க. இப்போ சொல்லுப்பா, தோமானா யாருன்னு தெரியுமா? யாருயா? ஏசப்பாவுடைய கேட்கலாமா? அம்மா அங்களுக்கு வயசாயிருச்சுல்ல. ஏசப்பாவுடைய சீசன். அது நல்லா. அவர் தான் இந்தியாவுக்கு வந்தாரா? இந்தியாவுக்கு வந்தாரா வரலையா? அப்போ நான் இல்லை அங்கிள், நீங்கள் என்னட்ட போய் கேட்குறீங்க அப்படின்றியா? வந்தாரா இல்லையா? வந்தார். அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களேன், உட்காரலாம். கேரளாவிலே சவக்காடு என்ற இடத்தில் வந்து இறங்கினார். பரங்கி மலையிலே மரித்தார். இரத்த சாட்சியாக மரித்தார். சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல சென்னையில், இதையாவது இனிமேல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டிங்களா? கேரளாவில் 7 நம்பூதிரி குடும்பங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த நம்பூதிரிகள் குடும்பம் தான் இன்னைக்கு கேரளாவில் கேத்தலிக்ஸ், யாக்கோபட், மார்த்தோமான், மாப்ளாஸ்னு ஒரு கம்யூனிட்டி. எல்லாம் வெள்ளை வெள்ளையாகவே இருப்பாங்க. நயன்தாரா கூட அந்த கம்யூனிட்டி தான். கிறிஸ்தவளாக இருந்து தான் இந்த அம்மா அப்படி வந்தாங்க. 7 நம்பூதிரி குடும்பங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்புறம் சென்னைக்கு வந்தார். சென்னையிலே கந்தப்பராஜா என்று ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் செய்து அவருடைய பையனுக்கு டியூஷன் மாஸ்டராக இருந்து, அதுக்கப்புறம் சமூக விரோதிகளினால், பேலியாளின் மக்களால், கர்த்தருக்கு சுசேத்துக்கு விரோதமானவர்களாய் பரங்கிமல்லை வைத்து ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். அப்போ இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி யாரு? இயேசுவின் சீடன். இரண்டாவது மிஷினரி யாரு? ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு பரிசு கொடுப்பேன். தங்கமாக கொடுத்தீங்கன்னா நான் தங்கமாக தருவேன். நான் தங்கம் கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு தங்கமாக தரணும். நான் சொல்லிட்டேன் எல்லாரும் கலட்டி என் கையில் கொடுத்துடணும். பிரான்சிஸ் சேவியர். சரி, வேற? டோப்ளிக். அடுத்து சீகன் பால். இன்னும் கொஞ்சம் யோசிங்க, தெரியும். ஐடாஸ்காடர் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் உண்டாக்குனவங்க. ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு பிறகு. தோமாவுக்கு பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் பகல் கூட்டத்துக்கு வேறு லட்சணத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. யாரு? அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம். கிளாரிந்தா. பிராமண குலத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள். சரி, இவ்வளவும் யோசிச்சிங்களே. வில்லியம் கேரின்னு ஒருத்தர் தெரியாதா உங்களுக்கு? வில்லியம் கேரி தெரியுமா தெரியாதா? 1700 ஆண்டுகளுக்கு பின்பு தோமா வந்து 1700 ஆண்டுகளுக்கு பின்பு 17ஆம் நூற்றாண்டில் தான் வில்லியம் கேரிங்கிற ஒரு மிஷனரி வர்றார். 1700 ஆண்டுகள் இந்தியாவுக்கு இருண்ட கண்டம், இருண்ட நாட்கள். முதல் மிஷனரி யாரு? தோமா. இரண்டாவது மிஷனரி யாரு? வில்லியம் கேரி. அவர் பேரில் இந்திய அரசாங்கம் ஸ்டாம்ப் எல்லாம் விட்டுச்சு. அப்போ மிஷனரி இல்லாத காலத்தில், அவங்க 1700 காலத்தில் அன்னைக்கு தோமா வந்து புதுப்பித்த கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் எல்லாரும் சிதறி விட்டார்கள். உபதேச மாறுபாடு, விக்கிரகாராதனை, அப்படி போயிட்டாங்க. நாம் எழும்புவோம், அடுத்த தலைமுறையும் எழுப்புவோம். சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை எழுப்பி விடுங்க. நாம் ஏதோ மதம் மாறி வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துட்டோம் போனோன்னு வரவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக எழும்ப போகிறோம். என்னுடைய கவலையே அடுத்த தலைமுறை நாசமாக போயிடுமேன்னு இந்த கவலை தான். அடுத்த தலைமுறை தான் என்னுடைய டார்கெட்.
இன்னைக்கு டான்ஸுக்காரன், கூத்துக்காரன், பாட்டுக்காரன், வசனத்தை புரட்டுறவன் எல்லாருக்கும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு யூத்ஸ் போய் நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்பப்பா தாங்க முடியல. உங்கள் இன்பத்தை தேடி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராதீங்க. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலையும் எச்சரிப்பையும் கேடி உங்களை சரி பண்ணுகிற இடத்துக்கு போங்க. கையை தட்டுங்களேன், உங்களை சரி பண்ணுற இடத்துக்கு. அப்போ மூடி பிரசங்கியார் எதுக்கு இவ்வளவு இழுத்தேன்னா, மூடி பிரசங்க யாருன்னு தெரியல, ஒரே ஒருத்தங்க தெரிஞ்சு. 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலிருந்து ஊழியம் செய்தவர். மூடி பிரசங்கியாருடைய பிரசங்கம் அந்த இங்கிலாந்து தேசத்தை அசைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவன் இவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்றான்னு சொல்லி பொறாமை பிடிச்சவங்க அவரை மூட் அவுட் பண்ணணும்னு, அப்போல்லாம் பிரசங்க பீடம் இப்படி இருக்காது, இப்படி சென்டரில் ரவுண்ட் டேபிள் போட்டுட்டு ஸ்டேடியம் முழுவதும் ஆட்கள் நிற்பாங்க. அவர் சுற்றி சுற்றி பேசுவார். அந்த டேபிளில் எந்த பக்கம்னாலும் திரும்பிக்கலாம். அப்படி இந்த ரவுண்ட் டேபிளில் நின்று பேசுவார். அப்போ இவரை விரட்டணும் அல்லது மூட் அவுட் பண்ணணும்னு நினச்சி ஒரு மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் விரோதமாக எழும்பி ஒரு கடிதம் ஒன்றை எழுதி மூடிட்ட கூட கொடுத்தான். இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேப்பர் இந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் கண்ணு யார் மேலே இருக்கும்? பேப்பர் மேலேயும் கொடுத்த என்ன எழுதி கொடுத்துருப்பா, என்ன எழுதி கொடுத்துருப்பா அப்படிதான் நினைப்பீங்க. அப்போ மக்கள் எல்லாம் டைவர்ட் ஆகுறாங்க. எங்கே என்ன எழுதி கொடுத்துருப்பான்னு அதில் பார்த்தாரு. எடுத்து மோடி முட்டாள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. முட்டாள், ஃபூல் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம், எல்லாரும் மதிக்கிற மனுஷன்ல, எழுதிட்டாரு. பிரசங்கத்தை பண்ணி பார்த்தாரு, கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி மூட விட்டாச்சு. அடுத்து மக்கள் எல்லாம் அதில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறாங்க. பிரசங்கத்தை நிறுத்தினார். 2 நிமிஷம் நிறுத்தின உடனே யாரை பார்த்துருப்பீங்க எல்லாரும்? இப்போ நான் பிரசங்கத்தை 1 நிமிஷம் நிறுத்தினா யாரை பார்ப்பீங்க? என்னாச்சு என் பிரதர் நிறுத்தினாங்கன்னு பார்த்தாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. ஒருத்தர் லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. என்ன அது தெரியுமா? எல்லாரும் லெட்டர் எழுதிட்டு சைன் பண்ண மறந்துடுவாங்க, கையெழுத்து போட மறந்துடுவாங்க. இவர் கையெழுத்தை போட்டு லெட்டர் எழுத மறந்துட்டாரு. கையெழுத்தை போட்டுட்டு லெட்டர் எழுத மறந்தார். என்ன கையெழுத்து இருந்துச்சு? முட்டாள், நீதிமான் தன் மீது எரிகிற கல்லை வைத்து வீடு கட்டி விடுவானாம். கையை தட்டுங்களேன். நீதிமான் தன் மீது எரிகிற கல்லை வைத்து வீடு கட்டி விடுவான். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். உங்களுக்கு பார்வைக்கு அருமையானவர்கள் நீங்கள். ஏசாயா 43:4 சொல்லுகிறது, என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், ஒருவனும் ஏத்து பேச முடியாத ஞானத்தை உனக்கு தருகிறேன். என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டுடைய மகிமையின் கரம் உங்களோடு இருக்கும். அவர் நமக்காக உயிர் கொடுத்தவர். 1813ஆம் ஆண்டு மெட்ரனிக் என்ற ஆங்கில நாட்டு அதிபதி நெப்போலியனோடு போரை நிறுத்த நாம் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம், ஏன் மக்கள் சாக வேண்டும் என்று பேசுவதற்காக வந்தார். வழிநடுக அவர் பார்த்த காட்சி அவர் உள்ளத்தை உடைத்தது. 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 69,43,000 பேர், 43,719 பேர் இதோ அவர்கள் படுகாயமுற்று மரணத்துக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். வெல்லிங்டன் பிரபு தன் சேனைகளை கண்டு அழுது ஜெபித்தான். அந்த சமாதான வார்த்தை தோல்வி அடைந்தது. நெப்போலியனை ஜெயிக்க யாருமே இல்லை. கடைசியில் வெல்லிங்டன் பிரபு ஜெபித்தார், அழுதார். தன் ஜனம் அடிந்து போகிறதே என்று கூச்சல் போட்டார். யுத்தத்துக்கு போனார், நெப்போலியனை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருவை ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் பிரார்த்தனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரார்த்தனை. சத்துருவை ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் பிரார்த்தனை. இந்த ஜபத்தினால் வெற்றி பெறுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்லுகிறது, மாமிசமானதை தன் பயபலமாக்கி மனிதமே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏசாயா 31:1 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
யோபு 8:13 சொல்லுகிறது, மாயக்கானுடைய நம்பிக்கை அழிந்து போகும். யோபு 11:20 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய நம்பிக்கை சாகனுடைய சுவாசத்தை போல ஒழிந்து போகும். சங்கீதம் 146:3 சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்புவதை விட்டுவிடுங்கள். உபாகமம் 28:10 சொல்லுகிறது, ஆனால் என் நாமம் நெற்றியிலே திறத்திருக்கிறதை கண்டு ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அதை உங்களுக்கு செய்வார், ஆசீர்வதிப்பார், மகிமையால் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் உங்கள் நெற்றியிலே தரித்திருக்கிறது. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. டி மைனர் நினைக்கிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் மனுச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் மனுச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். எல்லோரும் உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை தட்டி கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, இல்லை இல்லை இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மகிமையுள்ள ராஜா இறங்கி வரப்போகிறார். ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். நான் அவரை எவ்வளவு அறிந்திருக்கிறேன், இன்னும் ருசிக்கணும், இன்னும் ருசிக்கணும், அவரை ருசித்து பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி அவரை நம்பி வந்தவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்கிறாராம்? வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 69:6 வாசிக்க கேட்கலாம். 69:6. ஒரு அற்புதமான ஒரு வசனம், ஒரு இன்டென்ஷனோட, ஒரு நோக்கத்தோட, செல்ஃபிஷ் பிரேயர், சுயநலம் கலந்த ஜெபம் அது. ஏன்னா எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க, எனக்கு இதை செய்யணும், இப்படி ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு நான் ஜெபத்தை இப்போ கேமராவிலே அரக்கேட்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவர் பிரதருக்கு செஞ்சிட்டா நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். இதான் அந்த ஜெபம். உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக கைகளை. அப்ப நீ எனக்கு அற்புதம் செஞ்சிட்டனாலே போதும், அந்த மக்கள் அவங்க விசுவாசம் வர்த்திக்கப்படும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நேற்று இரவு நாம் தியானித்தோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார் என்று. உலகில் நமக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. நவீன காலத்து பிரசங்கமார்கள் எழும்பி இருக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டமே இல்லை, போராட்டமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் கூட போராட்டம் இல்லை. டேக் இட் ஈஸி பாலிசி. என்னதான் டேக் இட் ஈஸி பாலிசி? வீடு தருவார், மாடு தருவார், காஞ்சிபுரம் சேலை தருவார், உனக்கு பைக்கு தருவார், காரு தருவார், எல்லா பங்களா தருவார், கஷ்டமே இல்லைன்னு அப்படி சொல்லுகிறவன் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்பிக்கை உள்ளவன் இருக்கிறான். அவன் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறான். அப்ப நாம் இம்மைக்காக இயேசுவை பெற்றுக்கொண்டோம்னா வேண்டாம், திருப்பதி போலாம், நாகப்பட்டினம் போலாம்,
வேற இடத்துக்கு போகலாம். நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றி இருக்கிறோம்? நித்திய ஜீவனை தருவார். பரலோகத்துக்காக ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இப்போ சொல்றதெல்லாம் அது தருவார், இது தருவார். அதுக்கு தான் கூட்டம் கூடுதல் போகுது. ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின். வெறும் ப்ராஸ்பரிட்டிக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை பின்பற்றலை, பரலோகத்துக்கு போறோம். எனவே நமக்கு உபத்திரம் உண்டு. இயேசு சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகி நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உபத்திரம் உங்களுக்கு என்ன கொண்டு வருமா? ரோமர் 12:12 சொல்ல, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வாசிங்க 12:12 ரோமர். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், அதோடு சேர்த்து என்ன செய்யுங்க? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது நம்முடைய சரீரம் சோர்ந்து போகுது, ஆவி சோர்ந்து போகுது. மாமிசம் உற்சாகம் உள்ளதாம், ஆவி உற்சாகம் உள்ளதாம். மாமிசம் பலவீனம் உள்ளது, சோர்ந்து போகும். வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். என்ன ஆண்டவர் நம்பி என்னத்தை கண்டேன்? இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் வருமா? எப்படி? சங்கீதம் 119:50, சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். கைகளை தட்டி. சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் போட்டிருந்தது கலாமிட்டி அண்ட் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்ற அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தில், நஷ்டத்தில் அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு யாரையாவது அந்த நேரத்தில் அனுப்புவார், நல்ல நண்பர்களை அனுப்புவார், போதகர்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், வேதத்தின் மூலம் பேசுவார். ஜெபத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது ஆறுதல் ஒத்த வார்த்தை சொல்லுவார், மொத்த சுக்கமும் மாறி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்த வார்த்தை சொல்லுவார், மொத்த துக்கமோ மாறி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழி 17:18-24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பர் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவர்களை அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். ஏசாயா 48:10, உபத்திரவத்தின் குகையில் தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். யோபு 23:10 சொல்லுகிறது, சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். சங்கீதம் 27:5-6 சொல்லுகிறது, தீங்கு நாளில் என் கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைத்து என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துவார். சங்கீதம் 40, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். உங்களுக்கு அப்படித்தான் செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுடைய கரம் ரட்சிக்கூடாதபடி குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே அதை செய்வார். மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் கரம் வரட்டும். டேவிட் பொன்னுசாமி என்ற பக்தன் பாடிய ஒரு பழம்பெரும் பாடல் பாடலாமா? கஷ்டங்கள் வருங்கால்
களிப்பாக எண்ண இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ண இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. பலவாய் சூழ்ந்திடும் நேரம் வேதனை வீதம் வேதம் வந்திடும் காலம். சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம் வேதனை வீதம் வேதம் வந்திடும் காலம். தீதனை தேரு சிலுவையில் தொங்கும். தீதனை தேரு சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மேக உற்றவரும் உயிர் தோழரானோரும். பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மேக உற்றவரும் உயிர் தோழரானோரும். பற்றற்றவராய் பழகிடும் போதும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே.
நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் வெட்கம் கொள்வார்கள். நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் வெட்கம் கொள்வார்கள். தூயவன் முன் சிறு இருதயம் தூயவன் முன் சிறு இருதயம் மாயமும் மாசும் இளையனில் போதும். மாயமும் மாசும் இளையனில் போதும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வேணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் எந்நேரமும் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் 5 காயமுடையவர் பாதுகாப்பாரே. கைகளை தட்டி பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் உயிர் தோழரானோரும். பெற்றவர் பெண்டு பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள், உற்றவர் உயிர் தோழானவர். பற்றற்றவராய் பழகிடும் போதும், உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் உன்னை விட்டு விலகி நின்ற பொழுதும் மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே. நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தின் பின்னாளில் வெட்கம் கொள்வார்கள். தூயவன் முன் உன் சிறு இருதயம் மாயமும் மாசும் இல்லையெனில் போதும். கைகளை தட்டி பக்தன் பாஸ்டர் டேவிட் பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய பழம்பெரும் பாடல். இப்பவும் பாட்டு எழுதுறான் பாருங்க. பாட்டை கேட்கும் போதே உறக்கத்திலே எந்திரிச்ச பசங்க பைக் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. எதுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அந்த பாட்டில் ஹஸ்கி வாய்ஸ். இந்த வாய்ஸில் வேரியேஷன் இருக்கு பாருங்க. குழந்தைய கூப்பிடும்போது ஒரு மாதிரி கூப்பிடணும், அம்மாவை கூப்பிடும்போது ஒரு மாதிரி கூப்பிடணும், மனைவியை கூப்பிடும்போது ஒரு மாதிரி கூப்பிடணும். அம்மாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்க? கொஞ்சம் செல்லம்மா கூப்பிட்டீங்கன்னா எங்க அம்மா இல்லை சொல்லுவீங்களா? என் செல்ல அம்மா இல்லை அப்படிங்க. அம்மா அப்படின்னு எப்படி இருக்கும்? செருப்பு கழட்டி அம்மா அடிப்பாளா இல்லையா? அடிப்பாளா? அப்போ ஆண்டவரை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கா இல்லையா? அதுவும் நம்ம இந்தியாவில் கலாச்சார மிகுதி. அது இந்தியன் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம கீர்த்தனைகளில் கிறிஸ்தவ பாட்டை எடுத்து சினிமாவில் போட்டோம்னு நம்ம ரொம்ப குற்றப்படுத்துவோம். இப்போ சினிமா பாட்டெல்லாம் எடுத்து எங்கே போட்டானுங்க?
எந்த வராத ஸ்டைலே இல்லை. இப்போ யூத் ஜென்ரேஷனுக்கும் அப்படியா மாடர்ன் ராக்கு, டிஸ்கோத்தே, கொத்துப்பாட்டு எல்லாம் வந்துருச்சுங்க. ஒரு பாட்டுக்கெல்லாம் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மேலே அவார்டு கொடுக்குறான் சன் டிவி கூப்பிட்டு. வார்த்தை மட்டும் பயங்கரமாக இருக்கு, கிருப கிருப கிருபன்னு கேட்டிருக்கீங்களா? அதில் அவார்டெல்லாம் வாங்குறாங்க. டான்ஸ் என்ன, கூத்து என்ன, தாங்க முடியல, மனம் கசக்குது. ஒரு ஐயப்பன் பாட்டு, ஒரு முருகன் பாட்டு அப்படி வந்து எங்க பார்த்துருக்கீங்களா? உள்ளம் உருகுதையா உந்தன் உள்ளம் உந்தனை நினைக்கையில் உன்னை நினைக்கையிலே. அவங்க பாடும்போது அவங்க ட்ரெஸ் கோடை பார்க்கணும். அந்த ஸ்டேஜில் உட்காந்து கிளாசிக்கல் பாடுறவங்கள இருந்து பக்தர்கள் பாட்டு வர அவங்க ட்ரெஸ் கோடு, அவங்க தெய்வத்துக்கு முன்னாடி பயபக்தி, கண்ணை மூடி கண்ணீர் வழுகி பாடுறான். உயிருள்ள தெய்வத்துக்கு முன்னாடி பேக் சைடை காட்டுறான். அதுக்கு கிளவியும் போய் நிற்கிறா பார்த்துங்க. கிளவியெல்லாம் ஸ்லீவ்லெஸ் போட்டிப்பான், லிப்ஸ்டிக் போட்டு ஆவிக்குரிய கிளவி கிடைப்பான். வேற உலகத்தில் வந்துட்டாங்க கிளவி. இப்போ நம்ம காத்தாயி, ராமாயி, மாயக்கா, ஒச்சாயி, இந்த நமக்கு இந்த தெருவில் கிடந்த கிளவியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்னு அவனுங்களை கூட போய் ஆடுறது கவாலி பயல்களோட. அன்னைக்கு பக்தர்கள் பாட்டு எழுதுனாங்க, இன்னைக்கும் பேசுது. இவங்க பாட்டு எழுதுறாங்க, உடம்பு ஆடுது, ஆத்மாவில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கட்டும். எனக்கு ரொம்ப கவலையே அடுத்த தலைமுறைக்காகத்தான். எல்லாம் வசனம் தெரியாம நயன்தாரா தெரியுது, விஜய் தெரியுது, இப்போ இந்த நடிகர் தெரியுது, ஆனால் சீகன் பால்க்கு தெரியல, வில்லியம் கேரி தெரியல, தாமஸ் எங்கே வந்தார் தெரியல. உட்காந்து தீங்க வீட்டுக்கு போனது சிக்கன் கிக்கன்லாம் வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டு ஆர்டர் பண்ணுறோம். இப்போ தான் நீ சமைக்காட்டி ஆர்டர் பண்ணிடுவாங்களே ஆப்பில், ஜொமேட்டோ, இந்த சுவியில் ஆர்டர் பண்ணி கேஎஃப்சி சிக்கன் பண்ணி தின்ன மாதிரி திங்கிறது வாயை திறந்து. ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். எத்தனை பேர் வீட்டில் தினந்தோறும் வேத வாசிப்பு இருக்கு? எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு படுக்கிறேன் அல்லது எழும்புறேன்? யாரா சொல்லுங்க, கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. இந்த உட்காந்துருக்கு பாரு முன்னாடி. இதில் வேற முன் சீட்டு வேற இதுகளுக்கு. இங்கே பசங்க, வாலிப பசங்க அதுக்கா மாற உட்காருங்க. எப்பயா அதெல்லாம் வாசிக்க முடியாது. இப்போ பேசினா அப்படித்தான் பிரதர் பேசிடுவான். வாசிப்போம் வாசிக்க எங்கே இஷ்டம்யா உனக்கு அண்ணா அப்படிமா. அப்போவெல்லாம் நாங்கள் நெல்சனையே காதை பிடிச்சி முறுக்குவேன். யார? இந்த சாம்சன் உட்காந்துருக்காரு, நெல்சனையே காதை பிடிச்சி முறுக்குவேன். என்னன்னு இப்போ நெல்சன் பிள்ளைய பேசுவதுக்கு பயமாக இருக்கு எனக்கு. பேசாமரியா கிளடு அப்படின்ட்டுருவான். ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நம்ம என்னத்தை ஃபாலோ பண்ணுறோம்? இப்படி தான் நம்ம இருக்கணும் மகளே. உன் காலேஜில் உன் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி உன்னை மாற்றிடாத, அவள் சாக்கடையில் கொண்டு தள்ளிடுவா. இந்த வேதம்தான் உனக்கு தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். மார்க்கு 8:38 வாசித்து கேட்போமா? 8:38. சரி, கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க பிரதர். விபச்சாரமும் இந்த சந்ததியில் என்னை குறிச்சும் என் வார்த்தைகளை குறிச்சும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் பரிசுத்த தூதரோடு வரும்பொழுது வெட்கப்படுவார். போதுமா உனக்கு ரிவார்டு? விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியாம். என்ன அசிங்கமான வார்த்தை இது! சரியான தமிழ்ல நம்ம எங்க மதுரை ஸ்லாங்ல சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும் பாருங்க. ரொம்ப ஜென்டிலா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. விபச்சார சந்ததி யாரேங்கிறாரு, அது உங்க தமிழ்ல சொல்லி பாருங்க. பொல்லாத விபச்சார சந்ததி யாரே. அம்மா உங்க பாஷையில பேசுங்க. அதை பேச முடியுமா? இதான் பைபிள்ல கொஞ்சம் டீசெண்டா எழுதியிருக்காரு. காட்டு கத்துறாரு ஆண்டவர். இந்த விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறிச்சும் யார் வெட்கப்படுறாங்களோ அவங்க கர்த்தர் வரும்பொழுது அவர்களை குறித்து வெட்கப்படுவார்.
எனவே வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை எடுத்துக்கொண்டு போக வெக்கப்படக்கூடாது, மொபைலை தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நம்பணும். வேதத்தில் உள்ளதுதான் சத்தியங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட ஸ்டோர் பண்ணிருங்க. பைபிள்ல இருக்கிறது மட்டும்தான் உண்மை. நம்மள லூசு பையன்பா, முட்டா பையன்பா, இந்த டிஜிட்டல் வேர்ல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க. ஆமாடா நாங்க லூசு பையன் தான், நாங்க முட்டா பையன் தான். முட்டாளாவே இருந்து சாப்பிடுறோம். அங்க போய் எங்களை ஆகாயத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நாம் பிரகாசமா இருப்போம். ஞானவான்கள் ஆகாயம் எடுத்து ஜொலிக்கும் சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். கைகளை தட்டிகள். அநேகரை ஞானவான்கள் ஆக்குகிறவர்கள் அப்படிதான். சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். என்ன மாதிரி இந்த பைபிள் நல்லா உங்க பாஸ்டர் நல்லா வளர்த்துருக்காரு உங்களை. எனக்கு இப்படின்னா பூஸ்ட் கொடுத்த மாதிரி இடையிடைய அப்படியே ஒரு ட்ரிப் ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். வசனத்தை இப்படி தான் சொல்லணும். சில வசனம் வாசிப்பா நான் செத்து போயிடுவேன். இப்போ சதா காலங்களும் சூரியனை போல அநேகர் ஞானவான்களாக்குறவர்கள் சதா காலங்களிலும் சூரியனை போல பிரகாசிப்ப. செத்தால போயிட்டா நாசமா போயிடுவேன். வசனத்தை அப்படி வாசிக்கணும். ஒரு பிரசங்க இருக்காதான் பூஸ்ட் மாதிரி. வசனத்தை எடுத்து கொடுக்கும்போது எப்படி வாசிக்கணும்? சில மைக்கில் ஸ்டைலாக வாசிப்பாங்க. அநேகரை ஞானவான்களாக்குறவர்கள் சதா காலங்களிலும் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். வாயில சத்து நடிச்சாங்க. அந்த காலம் எங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் மைக் வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சுருப்போம். அவர் வாசித்தா மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். வேறு யார் வாசித்தாலும் நிறுத்து அப்படின்ட்டுருவேன். கடன்னு ஓடுவான், இல்லாட்டி செத்த மாதிரி வாசிப்பான். இந்த எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க, செத்தவங்க கையில் வெத்தலவா கொடுத்த மாதிரி. செத்தவங்க கையில் அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன செய்வாங்க, செத்து போனது உடனே தாத்தா கையில் பேரங்களை விட்டுட்டு வெத்தலை, பாக்கு, உருவா, காயின்னு வச்சு மடக்கி கையில் வைப்பாங்க. நம்ம ஆளுங்கன்னா படுக்க வச்சு இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வச்சு உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம் மதுரை பக்கம் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி பக்கம்லாம் சேரில் உட்கார வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எத்தனை பேர் சேரில் உட்கார வச்சு பார்த்துருக்கீங்க? சேரில் உட்கார வச்சு அன்னைக்கு பார்த்தா தாத்தாவுக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அது வரை கஞ்சி ஊற்றிக்க மாட்டான். கேட்டீங்களா? கூலிங் கிளாஸ்லாம் போட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் கட்டி உருமாலாம் கட்டி வச்சிருப்பாங்க. தாத்தா கை இப்படி இருக்கும். உடனே சொல்லுவாங்க, ஏய் தாத்தா கையில் பேர பிள்ளைகளை வெத்தலைவாக்கு போய் கேட்க சொல்லுங்க அப்படின்னா தாத்தா கை இப்படி இருக்கும். தாத்தா கையில் போய் பேர பிள்ளைங்க வைக்கிங்க, சடக்குன்னு கீழே விழுந்துடும். டேய் நல்லா விடா, எப்பா அந்த கை வச்சாலும் உள்ள நிற்க மாட்டேங்குப்பா, விழுந்துருதுப்பா. தாத்தா விரலை பிடிச்சி கட்டி மடக்கி வச்சு கட்டுறா. உள்ள வெத்தலை வாக்க வச்சுட்டு தாத்தா விரலை பிடிச்சி மடக்கி கயத்தை வச்சு ஒரு கட்டு. நிறைய பேர் உயிர் இருந்தும் கட்டத்தான் வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு செத்த வீட்டுக்கு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்போ நான் தாடி வச்சிருப்பேன். நான் அந்த குடும்பத்தில் இந்த பையன் மட்டும்தான் ஆண்டை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரேயருக்கு வரான். அப்போ அவங்க நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க குடும்பத்தில்? சிலுவ கோஷ்டி. என்ன கோஷ்டி? ஏன்டா அவங்க சிலுவ கோஷ்டிக்காரங்க வருவாங்களா? நல்லது கெட்டதுக்கெல்லாம் வருவாங்களா? நம்ம ஆளுகளை பாரு எப்படி வர்றாங்கன்னு. அவங்க வரமாட்டாங்களே அப்படின்னு ஒன்று என்கிட்ட வந்தவன் அழுதான், அண்ணே நீங்கள் வந்துருங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. அவங்க தாத்தா இறந்தாச்சு. நான் போயிட்டேன். போன உடனே அவங்களுக்கு சந்தோஷம், கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆடிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமா. ஃபாதர் வந்துட்டார், ஃபாதர் வந்துட்டான், ஃபாதர் வந்துட்டானாங்க. இப்போ சேர் எடுத்து போடுங்கிறா ஃபாதருக்கு அப்படின்னு. அந்த ஊருக்கு அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், குடும்பத்துக்கும் சந்தோஷம். உடனே சேர் எடுத்துட்டு போய் நேராக தாத்தா பக்கத்தில் போட்டு என்னையும் உட்கார வச்சுட்டாங்க. யார் பக்கத்தில்? தாத்தா கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, நான் சாதாரண கிளாஸ் போட்டிருக்கேன். நானும் ஆட்கள் முன்னாடி எப்படி உட்காருவேன் சொல்லுங்க? எப்படி உட்காந்துருப்பேன்? நான் ஊழியக்காரன், நான் எப்படி உட்காந்துருப்பேன் சொல்லுங்க? யாராவது கை வச்சு காட்டுங்க. இப்படி தானே உட்காந்துருப்பேன். இப்படி உட்காந்துருக்கேன். தாத்தாவும் அப்படி தான் உட்காந்துருக்காரு. இப்போ 2 பேருமே மௌனமாக இருக்கிறோம். அங்கே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த தாத்தா இங்கே வச்சிருக்குன்னா அங்கே எல்லாரும் உட்காந்து கட்டி பிடிச்சி பொம்பளைங்கள ரவுண்டா உட்காந்து கைலா கத்தரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு அப்படின்னு ஒப்பாரி ஆடுது. சரி, இப்போ இங்கே ஒரு மருமகா நிற்கிறா, சின்ன மருமகா, இங்கிட்டு பெரிய மகா இருக்கிறா. ஒருத்தர்
ஆத்தூர்காரி, ஒருத்தி அரசூர்காரி. ஒருத்தி ஆத்தூர், இன்னொருத்தி அரசூர். அப்போ நான் வந்து உட்கார்ந்ததும் இப்படி பார்த்தேன், 2 மருமகளும் என்ன இவங்க 2 இப்படி நிற்கிறாங்க, எதுவுமே எதிர்பார்த்துட்டு நிற்கிறாங்களான்னு. அழுறதை காணோம். என்னடா மாமனார் செத்துருக்காரு, அழல மற்றவங்கெல்லாம் உட்காந்து ரவுண்ட் ஆடுதாங்கன்னா அவங்க கூலி கூப்பிட்டு வந்தவங்க. எங்கள் ஊரில் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இருக்காங்க. அதான் அவங்க தான் நெஞ்சு அடிச்சுக்கிட்டே கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு. இப்போ 2 மருமகளும் 2 பக்கம் இருக்கா. இப்போ நான் இப்படி லேச அப்படி திரும்பி பார்த்து அப்படின்னா ஒருத்தி, நான் என்னையை பார்த்தா அப்படி செய்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இருக்கான் பாரு, வாயை திறக்கிறான் நான் பாரு, மாப்பிள்ளை மாதிரி இவருக்கு தலைப்பா உருமா வேற கட்டிருக்காங்க. பாவி படுவாவி பைய, இவனுக்கு சேரு வேற. என்னையே தான் சொல்றாங்கன்னு பயந்து, என்னடா இந்த பொம்பளைக்கு 2 பேரும் என்னைய பேசுறாங்கன்னு, சேரு வேற கண்ணாடி வேற. அப்படி நான் எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டேன். எந்திரிச்சு ஓடிடலாமா, கிறிஸ்தவங்க வந்துட்டாங்கன்னு கோவப்படுறாங்க போலுக்க நான் நினைச்சேன். ஒரு நாள் நம்மளை நிம்மதியாக வாழ விட்டுறானாடி. அவ சொல்றா, படுபாவி பைய சொத்தெல்லாம் எவ்வளோக்கோ கொண்டு போய் கொடுத்தான், இந்த மயங்களுக்கு கொடுத்தான்னு. நாசமா போற கட்டையில் போற எவ்வளோ மௌனமா உட்காந்துருக்கான் பாரு. யார யார இவ்வளவு. அதுக்கு பிறகு தெரிஞ்சு மாமனாரை திட்டுறாளுங்க. செத்து போன கிழமை இருக்கார்ல, மூத்த மருமகளும் இளைய மருமகளும். இப்போ எங்கள் ஊர் அந்த பக்கம் மதுரை பக்கம் ஒரு பழக்கம் உண்டு. அன்னைக்கு சீர் வரும் எந்த வீட்டிலேருந்து, அந்த சம்பந்தக்காரங்க சீர் கொட்டு மேளத்தோட மோதிரம் வரும், செயின். ஒரு சில கம்யூனிட்டியில் மோதிரம், செயின், பட்டு சேலை எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இங்கே அங்கேருந்து 2 பேருடைய அப்பா அம்மாவும் கொட்டு மேளத்தோட சீர் கொண்டு வராங்க. இவ்வளோ நேரம் இந்த மாமனாரை நாய்படாத பாடுபடுத்தி திட்டினவளுங்க. அந்த சீர் பார்த்து அம்மா அப்பா உள்ள வந்தா, என்ன பெத்த ஐயா நெஞ்சில் அடிச்சு அப்படி முடிய அப்படி அப்படி உழைச்சி விட்டாளுங்க பாருங்க. நான் அரண்டு போயிட்டு ஐயோ தங்கப்பட்டவர் போயிட்டாரே அம்மா. இப்ப வந்தாங்க வச்சுட்டாங்க. இப்ப ஒருத்தர் படக்குன்னு பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்தாரு. இப்போது நம்மத்திலே ஃபாதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தியை சொல்லுவார்கள். என்ன ஆறுதல் செய்தி சொல்றது? எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. செத்த வீட்டில் எப்படி சாகுது, சிரிப்பு அடக்கணும்னு சொல்லி இந்த சுண்டு வரல இடத்தையும் வாய்க்குள்ள வச்சு நறுக்கு கடிச்சேன். ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு கடிச்சிட்டு 2 வார்த்தை பேசினேன். ஐயா அவர்கள் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள், நல்ல மருமல்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த அவன் தம்பி சொல்லி குமார் ஒரு அற்புதமான தம்பி, அவனுடைய குணத்தை வைத்தே இந்த தாத்தாவுடைய குணத்தை நான் தெரிந்து கொண்டேன். இப்படிலாம் போய் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இயேசுநாதர் அப்பா தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், உங்கள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லி வண்டிக்குள்ள ஏற்றி விட்டாங்க. கிளாஸை பூட்டுறா அப்படின்னு 1 மணி நேரம் சிரிச்சு பார்த்துக்காங்க. டேய் அங்கே எனக்கு இந்த தான் அடைக்கலடா, அவளுக்கு 2 பேரும் என்னையத்தான் பேசுறாள்கன்னு பயந்து நான் எந்திரிச்சு ஓடன்னு நினைச்சேன். கடைசியில் அப்படியே பாஞ்சா பாருமா, அப்பா அம்மா சீர் வந்த உடனே என்ன பத்த அப்பா அப்படின்னாலும். மரித்தவர்களும் மௌனத்தில் வாசமா இருப்பவர்களும் உண்மை துதிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்பட்டால் நான் வரும்பொழுது உங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன். வார்த்தைகளை பற்றி வெட்கப்படாதீங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுலடியான் சொல்லுகிறார். ரோமர் 10:11, 1 Peter 4:14 சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. மத்தேயு 9:25 சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்பினவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். என் வார்த்தைகள் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது, எனவே காரியம் வாய்க்கும்படி செய்யும். வாய்க்கும்படி செய். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எழுப்பி நிற்போமா, நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையான கர்த்தர் உங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இறங்கி வரட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி.
குணமளிக்கும் ஜெபத்தை நான் சாயங்கால ஜெப கூட்டத்திலே செய்வேன். இப்போ ஆவிக்குரிய காரியத்திற்காக, அபிஷேகத்திற்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, உன்முக நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து தூயோனாய் வாழணும், உம்மை துதித்து மகிழணும். தூயோனாய் வாழணும். எல்லோரும் இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துதிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுது தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா. கைகளை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தும், கைகளை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும் இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வார்த்தை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். இழந்ததை கொடும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு சுவாமி, ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் மகிமையின் வார்த்தை வெளிச்சமாய் உதிக்கட்டும். அடுத்த தலைமுறைக்கு உடைய வார்த்தை தெய்வமாய் மாறட்டும். ஆசீர்வதியும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அடுத்த தலைமுறை குறித்து மிகுந்த கவலை சுவாமி. உடைய வார்த்தைகளை தெள்ள தெளிவுற கற்று உடைய வார்த்தையில நின்று பரிசுத்தாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்கள் வாழ்வை உமக்குள் மாதிரியாக வாழ்ந்து கொள்ள கிருபை இழைத்தருளும். என்ன விரும்பி என் பிள்ளைகள் வந்தாலும் கொடுத்து அனுப்பும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிகரமே செலுத்துகிறேன். சகல சித்தம் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன் வந்து காத்துக்கொள்ளட்டும். மாலை நடக்கிற கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமையுள்ள வலது கரத்தை நீட்டும். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ஆசீர்வாதையும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.